குறைந்த மதிப்பெண் பெற்றவர்களுக்குத்தான் கலை அறிவியல் படிப்புகள் என்ற நிலை அடியோடு மாறும் அளவிற்கு அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களின் ஆர்வமும் அதை நோக்கி திரும்பியுள்ளது. எதனால் இந்த மாற்றம்? கலை அறிவியல் படிப்புகள் குறித்து இனி விரிவாக பார்க்கலாம். மருத்துவம், பொறியியல் மட்டும்தான் சிறந்தது, கலை அறிவியல் படிப்புகள் தரம் தாழ்ந்தது என்ற எண்ணத்தை தவிடுபொடியாக்கும் விதமாக மாணவர்களின் ஆர்வம் அதன் பக்கம் திரும்பியுள்ளது. இப்போதெல்லாம் பொறியியல் மாணவர்கள் வேண்டாம், கலை அறிவியல் படித்த மாணவர்களுக்கு நிறுவனங்கள் முன்னுரிமை வழங்க தொடங்கியிருப்பதாக துறை வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். கம்பேர்ட் டு பொறியியல் கல்லூரிகள், நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஃபீஸ் மிக மிக குறைவு. ஸோ அதனால் அவங்க ஈஸியாக அந்த கலை அறிவியல் கல்லூரியில் எடுக்கிறாங்க. பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சு கூட அவங்களால சாதிக்க முடியுது. பொறியியலை காட்டிலும் கலை அறிவியல் படிப்புகளிலேயே தொழில் முனைவுக்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதால் மாணவர்கள் அதனை தேர்வு செய்வதாக கூறப்படுகிறது. கால அளவு, கல்வி கட்டணம் உள்ளிட்டவை தொழில்முறை படிப்புகளை காட்டிலும் குறைவு என்பதும் இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 20,000 தான் சேல் ஆயிடுச்சு. லாஸ்ட் இயர் 33,000 அப்ளிகேஷன்ஸ் சேல் ஆச்சு. இந்த வருஷம் அது 40,000 அதிகரிக்கணும்னு நம்புகிறேன். அது எதை காமிக்குதுன்னா, சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் கல்லூரியில் உள்ள கோர்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேல்யூ உள்ளதாகவும் வேலை வாய்ப்புகளை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கோர்ஸ்களாக மாறி இருக்கு. வளாக நேர்காணல் என்பது தொழில்முறை படிப்புகளுக்கு மட்டும்தான் என்பதும் முற்றிலுமாக மாறியுள்ளதாக கல்வியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இருக்கும் காலி இடங்களை விட பல மடங்கு அதிகமான மாணவர்கள் விண்ணப்பிப்பதற்கு இவையெல்லாம் காரணமாக கூறப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக அபிநயா.